அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தற்சமயம் இப்பொழுது உங்களுக்கு பவர் ஜூஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்த போகிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் சாப்பிட்டு மகிழுங்க. நீங்கள் இந்த எனர்ஜி ஜூஸ், அதாவது பவர் ஜூஸ் குடிச்சிங்கனாக்கா அன்று காலையிலிருந்து இரவு வரை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த பவர் ஜூஸ் செய்வது எப்படி என்று இப்பொழுது நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த ஜூஸை தானே நினச்சிங்க, அது இல்லை, பாருங்கள். பவர் ஜூஸுக்கு உண்டான பொருட்கள்: மாதுளை, ஒரு மாதுளையை உளிச்சு வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம், திராட்சை மற்றும் ஒரு கப் பால், அப்புறம் பாதாம் முத நாளே ஊற வச்சு உளிச்சு எடுத்துக்கங்க. பாதாம் கொஞ்சம், கனிந்த வாழைப்பழம் 1, பேரிச்சம்பழம் கொஞ்சம், இவை கொஞ்சம் தேன் எடுத்துக்குங்க. இவை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த நம்ம சேகரித்ததை எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக தெரியுது. இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லதுனாக்கா நம்ம செஞ்சு தானே ஆகணும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம். நம்ம உடம்புக்கு இது செலவு பண்ணக்கூடாதா? பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும் உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு உங்களுக்கு. அதனால் இதை வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரம் 3 தடவை மாதிரி எடுத்துக்கங்க. இதெல்லாம் நம்ம சேகரித்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. தேன் கொஞ்சமாக, சுகர் இருக்கிறவங்க தேனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஸ்வீட் இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்குது, மாதுளம்பழத்தில் இருக்குது. சுகர் இல்லாத இருக்கிறவங்க அதை போட்டு மிக்ஸி ஜாரில் 1 நிமிடத்துக்கும் கம்மியாக மிக்ஸி ஜாரில் அடித்து பாருங்கள். நல்ல ஒரு ஜூஸ் கிடச்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஜூஸை குடித்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கங்க. ஓகே, இதையெல்லாம் வணக்கம். நீ எப்படி செய்யறேன்னு தானே நினைக்கிறீங்க, அதுதான் இது. இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலான பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.